அல்லது அவருடைய குரலுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்பவுமே கீழ்ப்படுகிறதுல ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் கீழ்ப்படிதல் இருக்கிறது. அதில் முதல்ல என்னென்னா பயந்துன்னு கீழ்ப்படிவோம். இப்போ ஒரு அதிகாரத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க எதனா சொல்கிறாங்கன்னா அதுக்கு பயந்துன்னு என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். அது கீழ்ப்படிதல் என்று சொன்னாலும் ஓகே, அல்லது நடிப்பு என்று சொன்னாலும் ஓகே, அது எப்படி வேணால் நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் அவங்க முன்னாடி என்ன பண்ணுவோம்? நடிக்கிற மாதிரியே கீழ்ப்படிவோம். அப்படி தான் ஏதோ ஒன்று செய்வோம். ரெண்டாவது, சட்டத்துக்கு ஏற்றபதை போல நாம் கீழ்ப்படிவோம். இப்போது ஜெபம் பண்ணணும் அப்படின்றது ஒரு கீழ்ப்படிதல். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். சிலர் வீட்டில் ஜெபிக்கிறது எப்படின்னா ஆண்டவர் பார்க்குறாருன்னு ஒரு பயத்துக்காகவே ஜெபிப்பாங்க. சட்டத்திற்கு கீழ்ப்படிவோம். எப்படின்னா வேதம் சொல்லுகிறது வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்துக்காக கீழ்ப்படுகிறது ஒரு விதமான கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. மூன்றாவது ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. என்னவென்றால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நம்ம கீழ்ப்படிவோம். ஏதாவது கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும், ஏதாவது வெகுமதிகள் கிடைக்கும், கீழ்ப்படிந்தால் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில், அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும், அல்லது நல்ல பேர் கிடைக்கும், இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். ஆனால் வேதத்திலையும் கீழ்ப்படிந்தால் உண்மையிலே வெகுமதிகள் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். நான்காவது ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. என்னன்னா அன்பு நிமித்தமாய் கீழ்ப்படுகிறது. அது யாருக்கும் சொல்லி தர வேண்டியதில்லை, தானாகவே வருகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. அன்பு அல்லது விசுவாசம் அல்லது நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறதுக்கு அதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அதோடைய ஒரு சில குணாதிசயங்கள் என்னன்னா 8 மணிக்கு ஆராதனைனா நம்ம 9 மணிக்கு சரியாக வந்து விடுவோம். அது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9:30 கூட வருவாங்க. அதுவும் ஒரு விதமான அன்பை வெளிப்படுத்துகிற கீழ்ப்படிதலாய் இருக்கு. அப்படிதானே? ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா மக்கு மாதிரி 7:50 வந்துருவாங்க. அதுவும் ஒரு சில விதமான அன்பை வெளிப்படுத்துகிற கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. ஸோ அந்த கீழ்ப்படிதல் முக்கியமானதாய் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 4த்தையும் நம்ம பார்க்க போவது கிடையாது. ஒரே ஒரு காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ obeying to the voice of God, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான சில காரியங்களை கவனித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால் நிறைய வசனம் இருக்காது, எழுதுறதுக்கு கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1 பார்க்கலாம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இங்க பாருங்களேன், முதல்ல கட்டளைகளை கீழ்ப்படியணும். அதுல 2ஆம் பகுதியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நீ என்ன பண்ணுமா? அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இங்க பாருங்களேன், உண்மையா ஒருவன் கீழ்ப்படிந்தால் அவன் ஆண்டவர் எங்க வைப்பாராம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அவனை எப்படி வைப்பாரா? மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார். When you are obeying to the voice of God, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்ப்போம் என்றால் ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதியாய் இருந்தாலும், அல்லது ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய செயல் என்னவென்றால் இந்த பூமியில இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் மேலாக ஆண்டவர் வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா we have to obey to the word of God. அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு யார் செவி சாய்க்கிறார்களோ அவங்கள தான் தூக்கி ஆண்டவர் மேல வைக்கிறார். மற்றவங்களை எங்க வைப்பாரு அப்படின்னா எங்க இருக்கிறார்களோ அதே இடத்துல ஆண்டவர் வைப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷமா அப்படியே இருப்பாங்க. 40 வருஷமா ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்படியே எப்படி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படியே அவர்களை கொண்டு போய் பூமியில கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது, எந்த ஆளுமையும் இருக்காது, எந்தவித ஆசீர்வாதமும் இருக்காது, எந்தவித ஜாதிகளுக்கு மேல ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் வைத்திருக்க மாட்டா. காரணம் என்னவென்றால் ஒன்னே ஒண்ணுதான், they would have never listened to the voice of God. ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவங்க செவி கொடுத்திருக்கவே மாட்டாங்க.
இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் we have to listen and obey to the voice of God. இதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். சவுலை குறித்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22 பார்க்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பணிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்க பாருங்க, இங்க சாமுவேல் சவுலை பார்த்து சில காரியங்கள் சொல்லுகிறான். அந்த 15ஆம் அதிகாரம் நீங்கள் முழுமையாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளை இடுறார். என்ன சொல்றாருன்னா, எப்பா உனக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜாதியை கொடுத்துருக்கிறேன், அவங்கள ஒருத்தரை கூட விட்டாம மொத்த பேரையும் கொன்னுடு. அவ்வளவுதான் ஆர்டர், அவ்வளவுதான். ஆனா நம்மால போன உடனே அங்க பார்த்த உடனே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது, அழகா இருந்தது, அது பார்ப்பதற்கு கவர்ந்து இழுத்ததை போல இருந்தது. அதுல மேன்மையானதை எடுத்து வைத்து கொண்டு மீதி எல்லாத்தையும் கொண்டுட்டான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ராத்திரியில சாமுவேலுக்கு உண்டாகி அவன் போய் சவுல் கிட்ட சொல்றான், நீ பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இப்போ அவன் பண்ணது உண்மையிலே குற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் பண்ணது எந்த விதத்துல குற்றம் என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம கூட ஒரு கடைக்கு போறோம், ஓகேங்களா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், இப்ப சர்ச்சுக்கே போறோம், நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துங்க அப்படின்றாங்க. நம்ம போன உடனே எது 10 ரூபாய் பொருள் அதை மட்டும் எடுப்போமா? இருக்கிறதுல எது டேக் அதிகமாகுதோ அதை தான் ஃப்ரீயா ஆட்டையை போட பார்ப்போம். அதான உண்மை. உண்மையா இல்லையா சார்? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை கொண்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் விட்டு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீங்க, நீங்கள் எது எடுக்கிறீங்களோ இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா எத்தனை பேர் போய் கட்சிப்பு மட்டும் வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. உள்ள போன உடனே எங்க இருக்கிறதுல விலை உயர்ந்த பொருள் எதுவோ அதை தான் முதல்ல ஆட்டையை போடுவோம். அதுவும் வரும்போது சும்மா வர மாட்டோம், எல்லார்கிட்டே காட்டிக்கிட்டே வருவோம், பாத்தியா நான் தான் உன்னோட அதிகமா எடுத்துருக்கிறேன். இப்ப சவுல் செஞ்சது என்ன தவறு அப்படின்னா, ஒரே ஒரு தவறு தான், ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் செவி சாய்க்காமல் போனான். இங்க அவனை ஆண்டவர் தள்ளி விட்டார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதுதான். என்ன தெரியுமா, ஆண்டவர் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தருகிறார், பல காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அதுலயும் மேன்மையான காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பது. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு பல பலிகளை செலுத்துறோம். அதுவும் இந்த லென்த் நாள் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல நம்ம செலுத்துற பலி இருக்குது பத்தியா, வேற லெவல்ல இருக்கும். 40 நாள் கறி சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் மீன் சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் சோறு சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. 41வது நாள் நாங்க 2 பேரும் வருவோம். யார் 2 பேருன்னு தெரியும், அது ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. அப்ப 41வது நாள் நாங்க வருவோம். இந்த பலிகளை செலுத்துவதில் இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவங்க போல யாருமே கிடையாது. காணிக்கை போடுவதில் நம்மளை போல உத்தமமாய், தசம்பாகம் கொடுப்பதில் உத்தமமா, காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்குதோ இல்லையோ எழுந்து ஜெபம் பண்ணுவதில், வேதம் வாசிப்பதில் எல்லாத்திலும் உத்தமமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, இது எல்லாவற்றிலும் பார்க்கிலும் நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பது அவசியமானதாய். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியத்திற்குள்ள வர முடியாத இருக்க தடை என்ன தெரியுமா? we do all the things that we think that is pleasing God. ஆண்டவருடைய பார்வையில அது மேன்மையா இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நம் மாம்சத்துல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அது அறவே அருவருக்கிறவராய் இருக்கிறார். அறவே அருவருக்கிறார். அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றேன்னா, எப்ப எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய், என்னுடைய சத்தத்துக்கு செவிசாய், அப்போ உன ஜாதிகளுக்கு மேல மேன்மையாய் வைக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், சவுல் என்ன பண்ணி இருக்கணும்? இதே கட்டம் இன்னொருத்தனுக்கு நடந்தது. யாருக்கு? யோசுவாவுக்கு நடந்தது. எரிகோக்கு முன்னாடி போகும்போது யோசிச்சு பாருங்களேன், எரிகோ பட்டணம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கோடநாடு எஸ்டேட். உள்ள ஃபுல்லா என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பெரிய மதில்கள், உள்ள பொக்கிஷம் இருந்தது, தங்கம் இருந்தது, வைடூரியங்கள் இருந்தது, வைரங்கள் இருந்தது. ஒருவேளை யோசுவாக்கு பதில் நான் அங்க இருந்திருந்தேன்னா எப்படி மூட்டை கட்டலான்னு யோசிச்சிருப்போம். எப்படி? ஆனா அவன் பாருங்க, இங்க சவுலுக்கும் யோசுவாக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவன் கேட்டதை அப்படியே செஞ்சான், மொத்தத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டான்.
இங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கிற காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். உன் கையின் பிரயாசம் அவருக்கு தேவையில்ல, உன்னுடைய பலன் தேவையில்ல, உன்னுடைய அறிவு தேவையில்ல, உன்னுடைய திறமை தேவையில்ல. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு என்றைக்கு செவி சாய்க்கிறாயோ அன்றைக்கு தான் உன்னை கொண்டு போய் மேல நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல பங்கும் அவருக்கு கொடுத்துருவோம். பங்கும் ஏன்னா அவர் பங்காளி. அவர் எதுல பங்காளின்றது உங்களுக்கு தெரியல. இதுல வேற நான் ஆண்டவருடன் பங்காளி. எதுக்கு? நம்ம எல்லாத்துலயும் பங்கு கொடுக்குறோமா? எதெல்லாம் பங்கு கொடுக்குறோம்? முதல் பேரான கனிகளிலே ஆண்டவருக்கு கொண்டு வந்து தருவதில் மிகவும் பங்காளிகளா இருக்கிறோம். அவங்க நீங்க கொடுக்குற முதல் பங்கை சாப்பிட்டுட்டு தான் அடுத்து ஏப்பம் விட போறாரு நினைச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தசம்பாகம் என்பது கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அரிசி வைப்பாங்க, கோழி வைப்பாங்க, மேன ஆடு கத்தும். எங்களுக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். கோழி எடுத்துட்டு வந்தா அதை விட சந்தோஷமா இருக்கும். ராத்திரி என்ன இருக்கும்? கோழி குழம்பு எங்க வீட்டுல கொதிக்கும். ஆனா ஆண்டவர் அதிலெல்லாம் பிரியப்படுவதே கிடையாது. ஆண்டவர் பிரியப்படுகிற காரியம் என்னவென்றால், நீ அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாயா? இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது சவுல் செஞ்சது ஒரே ஒரு தவறு என்னன்னா, அவன் ஒருவேளை மொத்தத்தையும் ஆண்டவர் சொன்னதை போல எரித்து சாம்பலாக்கி இருப்பான் என்றால், மொத்தத்தையும் அவன் எல்லாத்தையும் அதம் பண்ணி போட்டிருப்பான் என்றால், ஆண்டவர் அவனுடைய ராஜா காலத்தை நீடித்து வைத்திருப்பார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அதை செய்யாததுனால தான் ஆண்டவர் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்ம செய்யற ஆண்டவருக்குன்னு பேரை வச்சுட்டா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரானா? கிடையாது. பல பேர் என்ன தெரியுமா சொல்லுவான்? கர்த்தருக்கு சித்தமானதை நான் செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தம் என்ன தெரியுமா? you have to listen to the voice of God. ஆண்டவருடைய சித்தம் எல்லாம் தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு எவன் செவி சாய்க்கிறானோ, வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். அவருடைய சத்தத்தை அவருடைய ஆடு கேட்குமா? ஆனா நம்ம உலகத்தில் இருக்கிற மொத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அவரை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 23ஆம் வசனத்தை வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே இருங்க அவங்க எடுத்துட்டோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வரைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம். முதல்ல இங்க ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு போடு, அவனு வார்த்தைக்கு செவி சாயினாரு. அதனால சவுல் என்ன பண்ணிட்டான்? அதுல மீறி விட்டான். ரெண்டாவது, இந்த பலிகளை செலுத்த சொன்னது யாரு தெரியுமா? ஆண்டவர் தான் செலுத்த சொன்னார். இல்லைன்னு நான் சொல்லல, மறுக்கவே இல்லை. எல்லாத்தையும் செலுத்த சொன்னார். ஆனா அது எல்லாவற்றிலும் பார்க்கிலும் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணுமா? ஒரு சத்தத்துக்கு நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு கொள்ளுங்க. 23 மாத்திரம் ஸ்கிரீன்ல இருக்கும். 21, 22 நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, பிதாக்கள் எல்லாவற்றிலும் செய்தார்கள், இல்லை என்று சொல்ல. ஆனா அது எல்லாவற்றிலும் பார்க்கிலும் which is better என்றால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ செவி சாய்ப்பதுதான் உனக்கு நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லா காரியமும் செய்யணும். என்ன தெரியுமா? எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எளிதான வழி என்ன தெரியுமாங்க? just listen and obey to his voice. அப்படியே கேட்டு அப்படியே செய்ததுதான் அவருடைய எல்லா நன்மைகளையும் நாம பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார், எப்பொழுது என் வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கும், எப்பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்து முடிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அதுக்கு கீ என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய். ஆண்டவருடைய சத்தம் உன்னை பெரிதா எங்கேயுமே கொண்டு போகாது. பெரிதானா கொண்டு போய் ஒரு பெரும் பாழ்காலத்தெல்லாம் தள்ளாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட யாருமே எங்கேயுமே கீழே போனதே கிடையாது. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவர்களை மேன்மையாய் தான் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னதைப்படி செய்த எல்லாரையும் மேன்மையாக தான் ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால்,
நம்ம செய்யறத காட்டிலும் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதுதான் மேன்மையானதை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்தா நம்ம எப்படி இருப்போன்றதை பார்த்துக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். 1 பீட்டர் 1:14-15 பார்க்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. இங்க பாருங்களேன், முதல்ல ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத இருந்தபொழுது எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, நம்ம இச்சையின்படியே எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருப்போம். ஆனா 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இங்க பாருங்க, நம்மளை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தராய் இருக்கிறார். அழைச்சவர் நம்ம போலவே ஒருவேளை அசுத்தமா அல்லது மனுஷனா மாம்சமா இச்சையா இருந்தார்னா நம்ம அப்படி இருப்பதற்கு ஓகே. ஆனா அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமாங்க? if you want above everything, if you want goodness, if you want everything from God, நீங்க பரிசுத்தரா நடப்பதுதான் முதல் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம walk in the righteousness, walk in the holiness. பரிசுத்தமா நடக்கிறது தான் முதல் அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா என்ன பண்ணுவாரு? சகலவித சத்தியத்திலும் நடத்துவார். சத்தியம் என்பது என்ன தெரியுமாங்க? உன்னை என்ன பரிசுத்தவானாய் மாற்றுவதுதான், பரிசுத்தவான் என்ற முத்திரை இடுவதுதான், பரிசுத்தமாய் நம்மளை நடத்துவதுதான் அவருடைய வேலையாகவே இருக்கிறது. அப்போ ஒருத்தன் பரிசுத்தமா இருந்தா அவனை தான் ஆண்டவர் மேன்மையாய் வைப்பார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எந்த இடத்துல நம்ம விட்டு விடுகிறோம், நமக்கு வர வேண்டிய நன்மையாக இருந்தாலும், நம்ம எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக இருப்பதில்லையோ, அல்லது எந்த இடத்துல விட்டுறோன்னா, ஒன்று லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய சத்தத்தை கேட்பதில் இழந்து விடுகிறோம், அல்லது அதன்படி நடப்பதில் இழந்து விடுகிறோம். அப்படி நடக்கிறோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமா, அப்படி பரிசுத்தமா இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டோடைய சத்தத்தின்படி நடக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ 2 வழி தான் இருக்கு. ஒன்று, யூ ஹாவ் டு வாக் இன் த ஹோலினஸ். நீ ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடப்பா என்றால் பரிசுத்தமா நடக்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு. நீ இச்சையின்படி நடக்கிறன்னா ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்போ நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க, நம்மை நாமே நிதானித்தறிந்தா நம்ம என்ன எங்க இருக்கிறோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா ஒரு சில 2 பேரை குறித்து மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அதுல மனிதர்களுடைய சத்தத்தை கேட்ட ஒரு சிலரை குறித்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆகாருடைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஆகார் நமக்கு யாரு நல்லா தெரியும். அவ எங்க இருந்தா, எங்க இருந்து வந்தா, யார் வீட்டில் அடிமையா இருந்தா என்பது நமக்கு நன்காய் தெரியும். அது முதல் காரியம் என்னவென்றால், நீங்க ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரத்தை 1 முதல் 4 வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவன் முதல்ல மனுஷ சத்தத்தை கேட்டான். அவன் முதல்ல யார் சத்தத்தை கேட்டா? அந்த மனுஷன் யாருன்னா சாராளா. சாராளுடைய சத்தத்தை கேட்டபடினால அவ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவ வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறா. அவளுடைய வேலை செய்வது தான் அவருடைய வேலையாக இருந்தது. இப்போ ஒரு அம்மாவுடைய எஜமானி அம்மாவுடைய சத்தத்தை கேட்டபடினால அவ வயிற்றுல ஒரு குழந்தையை உண்டாயிற்று. இப்போ என்ன தரம் ஆயிடுச்சு? சரி, குழந்தையாவது பெற்று கொடுத்துட்டாது போயிருக்கலாம்ல. குழந்தையோட ஓடி போயிட்டான். குழந்தையோட இப்போ தூதன் திரும்பவும் அவரை சந்தித்து ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்து திரும்ப எங்க விடுறான்? சாராளோட வீட்டில் விடுறான். என்ன சொல்றான்? நீ உன் எஜமானுடைய கைக்கு அடங்கி இரு. இப்ப 2வது தடவையும் அவ மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறான். இப்போ முதல்ல சாராள் சொன்னா, இப்ப ஆபிரகாமே சொல்றான். என்ன சொல்றான்? நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புமா அப்படின்றான். கடைசியில் அவ வாழ்க்கை எங்க திறமா வந்தது? வனாந்தரத்தில் வந்தது. வனாந்தரத்தில் வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான். ஏன் அப்படின்னா வழி தெரியல எங்க போறதுங்க. when you listen to the man's voice, மனிதர்களுடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்றால் நிச்சயமா வனாந்தரத்தில் தான் இருப்போம். நிச்சயமா. அவ பாவம் லக்கு. அவ குழந்தை அழுதோ, இல்லை அவளுடைய உண்மையை பார்த்தோ, அல்லது ஆண்டவர் ஏற்கனவே அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிபடினால 16:10 நீங்க வீட்டில் போய் வாசி கொள்ளுங்க. ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. தூதன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டான். என்ன வாக்குத்தத்தம் பண்ணிட்டான்? உன் ஜாதியை பெரிய ஜாதியை ஆக்குவேன், இவனுக்கு இஸ்மவேல் என்று பேர் வையே அப்படின்னு பேர் வச்சுட்டே தூதன் நான் பார்த்துங்க.
அதனால என்னமோ ஆண்டவர் அவளை வனாந்தரத்தில் சந்தித்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து, மனிதர்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் வழி தெரியாம, எங்க சுத்தனாலோ உஷ்ணமாய், எங்க சுத்தனாலும் தண்ணீர் இல்லாம, எங்க சுத்தனாலும் இலைப்பாறுதல் இல்லாம, எங்க சுத்தனாலும் அல்லது நிழல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நம்ம மனுஷ சத்தத்தை நீங்க என்னைக்கு மனுஷ சத்தத்தை கேட்கறத நிறுத்துறீங்களோ அப்பதான் தூதனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆகாருடைய வாழ்க்கையில நடந்தது நமக்கு தெரியும். 17-18 வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்ப பாருங்களேன், ஆகார் சத்தத்தை கேட்கல ஆண்டவர். ஆகார் மனுஷ சத்தத்தை கேட்டபடினால நல்லா யோசிச்சு பாருங்க, இவ சாராளுடைய பேச்சை கேட்டிருந்தா, ஆபிரகாமுடைய பேச்சு கேட்டிருந்தா அவ வாழ்க்கை வனாந்தரத்துல போயிட்டுது. ஆனால் ஆண்டவர் இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டபடினால இப்ப யாருக்கிட்ட பேசுறாரு? ஆகாரோட பேசுகிற. வாசி முடிச்சிடுங்க. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, எங்கிருந்து கூப்பிட்டானா? வானத்திலிருந்து தான் கூப்பிடணும். இன்னைக்கு நமக்கு தூதரெல்லாம் எங்கிருந்து தெரியுமா கூப்பிடுறாங்க? போன்லயும் டிவில இருந்து தான் கூப்பிடுறாங்க. ஒருத்தர் அப்புறம் தான் கேட்டேன், பிரதர் எப்படி பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்க? டிவியில் பேசினே இருந்தாங்க, ஆண்டவனோட பேசினார். டிவியிலேருந்து தூதம் வரவே மாட்டான், வானத்திலிருந்து தான் தூதம் வரணும். உன்னை மேன்மையாக்க வேண்டும் என்றால், உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் தூதம் எங்கேருந்து வரணுமா? வானத்திலிருந்து தான் வரணும். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். வாசி முடிச்சிடுங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாது ஆக்குவேன் என்றார். இங்க பாருங்களேன், அப்படியே ஒரு 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 10 வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ மனுஷ சத்தத்தை கேட்டதுனால அவ வாழ்க்கை வனாந்தரத்துல இருந்து கொண்டிருந்தது. அது வரைக்கும் எங்கனே கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கிறானும் தெரியல. அவளுக்கு நினைப்பு என்னன்னா அந்த பக்கம் ஊர் இருக்கு, ஓடி போயிடலாம்னு நினைச்சிருந்தா வனாந்தரத்துல. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படிதான். திறமை இருக்கு, நான் இங்க இருந்து அங்க போனேன்னா பொழைச்சிக்குவேன், இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போனா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். அந்த கதைலாம் ஆவாது. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா வனாந்தரம் தான். நீங்க உங்க திறமையை நினைச்சு கொண்டு நீங்க வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா அது வனாந்தரமா தான் போய்விடும். ஆனால் எப்பொழுது தூதன் வானத்திலிருந்து இறங்கி ஆகாருடன் பேச ஆரம்பித்தானோ அந்த இடத்தையே ஆண்டவர் மாத்திட்டார். அந்த இடத்தை தான் ஆண்டவர் மாத்தினார். ஆகார வாமா, கை பிடித்து உன்னை கரம் பிடித்து இந்த வனாந்தரத்தின் அக்கறையில கொண்டு போய் விடுகிறன்னு விட்டானா? எந்த தூதனாவது கொண்டு போய் விட்டானா? கிடையாது. ஆகாருடைய கண்களை திறந்து, அங்கேயே நீர் விட்டுருக்கு, இங்கேதான் உனக்கு இருக்கணும். ஏனென்றால் நீ மனிதனுடைய சத்தத்தை கேட்டு வனாந்தரத்துல வந்தபடினால உன்னை இங்கேயே ஆசீர்வதிக்கிறேன்ட்டான். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க மனிதனுடைய சத்தத்தை கேட்டு வனாந்தரத்துல இருப்பீர்கள் என்றால் ஒரு சத்தத்தை கேட்க ஆயத்தமாவுங்க. என்ன தெரியுமா? தூதன் பேசட்டும், ஆண்டவர் பேசட்டும், பரிசுத்தாவியானவர் பேசட்டும். அப்படி பேசிட்டா உங்க வனாந்தரத்திலேயே ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்ம யோசிச்சு கொண்டிருக்கோம் எப்பொழுது மாறும், மாறாது. ஆகாரும் இஸ்மவேல சந்ததிக்கு மேல சந்ததியை உருவாக்கி உலகம் முழுதுமாய் ஆட்சி பண்ணாலும் வனாந்தரம் தான். இன்று வரைக்கும் அது வனாந்தரம் தான். ஆனா வனாந்தரத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அப்படி என்றால் நீங்க யோசிச்சு கொள்ளக்கூடாது, ஓகே ஆண்டோட சத்தத்தை கேட்டா என் வனாந்தரம் போயிடு, வயல்வெளியாய் மாறு, தோப்பாய் மாறு, பூத்து குலுங்கும், அது கனிகளை நான் சாப்பிடுவேன். அந்த கதெல்லாம் கிடையாது. வனாந்தரமாவே இருக்கும். ஆனா என் ஆண்டோடைய சத்தம் அதை உன்னை பூத்து குலுங்க வைக்கிறதாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்பதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மனிதனுடைய சத்தம் உன்னை பாழாக்கும். ஆகாருடைய வாழ்க்கையை சாராளுடைய வார்த்தை பாழாக்கினது. ஆனால் தூதன் ஆகாருடைய வயிற்றிலிருந்து சிசுவை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் ஆகாரை தள்ளி விடும் பொழுது அவன் யோசிச்சிருப்பான், அவ்வளவுதான், இந்த வனாந்தரத்தை இவளால் நிச்சயமாய் கடந்து போக முடியாது, இவனும் பிள்ளையானும் இந்த வனாந்தரத்தில் செத்து மடிந்து கிடப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பான். ஒருவேளை அவன் வசனப்பட்டு கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை ரூம் போட்டு அழுது கூட இருக்கலாம். ஆனா யாருக்கும் தெரியாது, வேதம் சொல்லவில்லை. ஆனா அவனுடைய எண்ணம் எல்லாம் அவள் இந்த வனாந்தரத்தை இறந்து விடுவாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான்.
ஆனா நடந்தது என்னவென்றால் அங்கே அவள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாள். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை எங்க இருக்கிறது என்று எண்ணாத, மனிதர்களை நம்பி மனிதருடைய சத்தத்தை கேட்டு நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில வனாந்தரத்தில் இருப்பாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசும்படியா அவர் காத்து கொண்டிருக்கார். He is ready to change your wilderness and he will show the fountain in the wilderness. அவர் வனாந்தரத்தில் நீரூற்றை காட்டுகிறவர். இன்று வரைக்கும் சாடி அரேபியா அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் காட்டினாருன்னு நீங்க போய் பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் உஷ்ணம் தான். உலகத்திலே அதிகமான வெயில் எங்க காயுதுன்னா அங்கதான் காயுது. ஆனா இன்ன வரைக்கும் அந்த நீர் ஊற்று அருமையான நீர் ஊற்றா இருக்கு. அநேகர் தண்ணீரை குடிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அதை காட்டியது ஆண்டவருடைய சத்தமாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் முதல்ல மாற்றுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். அவன் பேரு சவுலு. சவுலு ரொம்ப நல்ல மனிதன். சவுலை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப படித்தவன். அவன் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாய் செய்கிறவன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்ப்பீங்க. வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க வீட்டில் போகும்போது. அவன் சட்டப்பூர்வமாக செஞ்சான். அவன் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. அவன் செஞ்சது எதுவுமே தவறு கிடையாது. என்ன தப்பு பண்ணிட்டான் அவன்? அப்படி என்ன பொல்லாத தப்பு பண்ணிட்டான்? வேத சட்டத்துக்கு விரோதமா போனவன அடிச்சான், கொன்னான். அவ்வளவுதான். என்ன இப்ப நீங்க கூட தான் உங்க வீட்டில் பிள்ளைகள் கீழ்ப்படியில பைபிள் வாசிக்கல ஜோம் பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம்? கண்ணே மணியே தட்டுல பிரியாணி போடுற சாப்பிட்டு ஜோம்னு சொல்றோம். கூப்பிட்டு நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டுறோம். அப்ப நீங்களும் யாரு? சவுலு தான். பிள்ளைகளா இருந்தா சந்தோஷப்பட்டுங்க, அம்மா அப்பா எல்லாம் இப்படி செய்யறாங்கன்னா. அப்போ நடந்தது என்னவென்றால் சவுலு அவன் உலக பிரகாரமான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு மேல இருந்த அதிகாரத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அதிலே 2ஆம் பாகத்துல நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அப்புறமா 8:3 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் எல்லா சட்டத்தையும் அவனுக்கு மேல இருந்தவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதுவும் எப்படி தெரியுமா? ரொம்ப ரசிப்பானா, ரசிச்சு செஞ்சவன். இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது சில நேரத்தில் ரத்த பிரியர்களாகவே மாறிவிடுவோம். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் யாரையும் கொண்டு ரத்தத்தெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. நீங்கள் அப்படி பார்க்கறது இல்லை. மற்றவன் நாசமாக போனால் வயிற்றுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ரத்தக்கரை படிவது எப்படி தெரியுமா? நம்ம நினச்சிக்கலாம், ஆண்டவரே கொலை செய்யாதேப்பா, நான் சத்தியமாக யாரையும் கொலை பண்ணலைங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்கார நாசமாக போகும்போது வருது பாருங்க ஒரு சந்தோஷம். அது கொலையை விட மோசமானது. கொலையை விட இப்போ யாருமே பதில் என்ன பார்க்கவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் கொலை பண்ணிட்டு கொலைகாரலாம் உட்காந்துக்கிறோம். உங்க மூஞ்சிகளை பார்க்கும்போது எப்போ தெரியுமா இருக்கு? நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் அப்படிதான் மாறிவிட்டது. என்ன தெரியுமா? we do not take the knife and poke somebody. நம்ம கத்தி எடுத்து குத்தி ரத்தத்தை பார்த்து வா வாட் a blood அப்படின்லாம் சொல்றது கிடையாது. நம்ம எப்படி தெரியுமா? நாகரிகமான கொலைகாரர்கள் ஆயிட்டோம். ஒருவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது அதை பார்த்து ஆண்டவரே தண்டித்து விட்டார், ஆண்டவரே இவனை ரட்சியும். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை பாரு. ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போவதற்கு அவர் வழிவகுத்து கொடுத்துருக்கார். நினைச்சீங்களா? அந்த பழி உன் மேலேயும் என் மேலேயும் விழும். இதுதான் ரத்த பழி. இந்த பழிய சவுலு நான் வித்தியாசமா பண்ணான். என்ன தெரியுமா? வேத சட்டத்துக்கு விரோதமாய் போனவர்களை கொன்றான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு, மற்றவருடைய அழிவை பார்த்து கொண்டு, மற்றவருடைய ஆத்துமா நரகத்துக்கு போவதை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில நடந்தது என்னென்றால் 9ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசித்து முடிச்சலாம் டக்குன்னு. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்க பாருங்களேன், நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தா ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போவதை பார்த்து அது அவன் மேல விழுந்த பழிங்க, அவனுடைய கர்மாங்க, அவன் என்ன பண்ணானோ அனுபவிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிக்கினேன்னு வச்சுங்களேன். சவுலுக்கு நடந்தது என்ன தெரியுமா? தரையில விழுந்தானாம். வசனம் தொடங்கும் போது அப்படிதான் தொடங்குது. என்னன்னா அவன், இப்ப யோசிச்சு பாருங்களேன், சவுலு நல்லவனா கெட்டவனானா? ரொம்ப நல்லவன். சவுலா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லவன். எனக்கு சவுலை ரொம்ப பிடிக்கும், பவுலை காட்டிலும்.
ஏன்னா பவுலுக்கிட்ட அந்த வைராக்கியம் இருந்தது, ஆனா வித்தியாசமா இருந்தது. இப்படி ஒரு ஆள் மாற முடியுமா? என்னால மாற முடியாது, கட்டாயமா மாற முடியாது. கட்டாயமா சவுல்ல இருந்து பவுலா மாறவே முடியாது. ஏன் அப்படின்றனா, இவன் இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தான், வேத சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை அழகாய் செய்து கொண்டிருந்தான், பிளஸ் அது எதிர்த்தவங்களுடைய ரத்தம் ஓடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவ்வளவு வெறித்தனமாய் இருந்தவன் கடைசியில எங்க வந்தான்? தரையில விழுந்தான் ஆண்டோடைய சமூகத்துல. நல்லா யோசிக்கொள்ளு, இது எச்சரிப்பின் சத்தம். நீ உன் வாழ்க்கையில மற்றவர்கள் மடிந்து போவதையோ, மற்றவர்கள் தாழ்ந்து போவதையோ, அல்லது தாழ்த்தப்படுகிறதையோ, அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போவதையோ நீ பார்த்து கொண்டு சந்தோஷப்படுவாய் என்றார். ஒரு நாள் ஆண்டவர் உங்ககிட்ட விட்டுறேன். இப்ப சவுலுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பேரு பவுலா மாறியது. பவுலா மாறினவன் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறியது? 5 விதமான காரியங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? முதல்ல அவ்வளவு பலசாலியா இருந்தவன் நொறுக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். இதுதாங்க உண்மையா ஆண்டோடைய சத்தத்தை கேட்பவருடைய வாழ்க்கையில நடக்கிற முதல் காரியம். அவ்வளவு பலசாலி, அவ்வளவு பராக்கிரமசாலி. அவன் நினைத்தால் என்ன வேணா ஓயாமல் செய்து கொண்டே இருப்பான். எவ்வளவு தூரம் பிரயாணிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் பிரயாணிப்பான். அதுவும் இப்ப இருக்கிற சொகுசு காரெல்லாம் இல்ல, குதிரை மேல. எத்தனை பேர் குதிரை மேல சவாரி பண்ணிருக்கீங்க தெரியல. குதிரை மேல 1 மணி நேரம் சவாரி பண்ணீங்கன்னா உங்க பேக் வலிக்க ஆரம்பிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? உங்க முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும் 1 மணி நேரம். பீச்சில் இருக்கிற குதிரையில போவாதீங்க, அது அங்கே தான் சுத்தின்னு இருக்கும். ரோட்ல இருக்கிற குதிரையில போய் பாருங்க, 1 மணி நேரம் போனீங்கன்னா முதுவலி எடுத்துரும். ஆனா இவனுக்கு வலிக்கவே வலிக்காது. அவ்வளோ பலசாலியா இருந்தவன் ஆண்டவர் தொட்டவனே நொறுங்கி போனான். இன்றைக்கு ஆண்டோடைய சத்தத்தை நீ கேட்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு நொறுக்குதல் உண்டாயிருக்கும். நீ உடைக்கப்பட்டிருப்பாய். நீ உன்னுடைய எல்லா பலமும் பலவீனமாய் மாறி போயிடும். அதுதாங்க ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கும் ஆவிக்கிற பிள்ளைங்க எப்படி தெரியுமா? நான் யார் தெரியுமா? எவ்வளவு தைரியசாலி தெரியுமா? எவ்வளவு பலசாலி தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இது வரைக்கும் ஆண்டோட சட்டத்தை கேட்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னை இது வரைக்கும் கீழே தள்ளலன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில் நீ சுத்தி கொண்டே இருக்கிறன்னு தான் அர்த்தம். ஆனா ஆண்டோடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவ்வளவு பெரிய பலசாலி நொறுக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 2வது, எவ்வளவு சட்டத்தை பிடிச்சு கொண்டு ஓடினானோ இப்ப கிருபையை பிடித்து கொண்டு ஓடுகிறான். எது எடுத்தாலும் ஆண்டோடைய கிருபை என் மேல இருக்கட்டும், ஆண்டோடைய தயவு என் மேல இருக்கட்டும், ஆண்டோடைய சுத்தம் என் மேல இருக்கட்டும் சொல்லி அவனுடைய வார்த்தைகளே மாறிவிட்டது. அவனை பார்த்த சீஷர்கள் பயந்தார்கள். என்ன தெரியுமா? அவன் சட்டத்தோட வருகிறான். சட்டம் செய்வதை அப்படியே செய்கிறவனா இருக்கான். சட்டம் தன் கடமையை செய்யன்ற மாதிரி சொன்னான். கடைசியில் இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே உங்களுடைய தயவு என் மேல இருக்கட்டும். இன்றைக்கு நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பாய் என்றா உன் வாழ்க்கையில வருகிற காரியம் தெரியுமா? ஆண்டவரே உங்க கிருபை என் மேல, நான் அல்ல, உங்க கிருபையே என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே, உன் வாயின் வார்த்தைகள் மாறிவிடும். 3வது, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ரத்த பிரியனாய் இருந்தாரோ அவ்வளவுக்கு அளவு ரத்தத்தை சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரத்தம் ஓடுறத பார்க்கறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நர்ஸுங்களுக்கு தடவை பார்க்கும் போதே டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கே மயக்கம் வரும். மயக்கம் வந்ததாம்மா அவனுக்கு வரல, நீ ரொம்ப தைரியசாலி, பவுலுக்கு தங்கச்சியா இருப்ப, சவுலுக்கு தங்கச்சியா இருப்ப. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்தோன்னு என்ன தெரியுமா? கிறுகிறுன்னு ஆயிடுவாங்க. இவங்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் படுக்க வைப்பாங்க. அவ்வளோ தைரியசாலி. இப்போ அவன் உடம்புல இருந்து ரத்தம் பீறிக்கிட்டு வர அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு மாறிட்டான். நம்மளாம் அப்படி என்னால் அப்படி மாற முடியுமானா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். சவுலாவே சில நேரத்தில் நம்ம இன்னும் பார்த்தியா நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவன் பவுலாய் மாறின பொழுது ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்த போது எவ்வளவு ரத்த பிரியனாய் இருந்தாலும் அவ்வளவு ரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விட்டான். அதுதான் உண்மையான மனமாற்றமாய் இருக்கிறது. 4வது காரியம், எவ்வளவு மூர்க்கமாக இருந்தானோ அவ்வளவுக்கும் எப்படி ஆயிட்டான்? தாழ்மையா ஆயிட்டான். ரொம்ப தாழ்மையா ஆயிட்டான். அவனை கிண்டல் பண்ணா கூட கண்டுக்கவே மாட்டான். முன்னாடிலாம் அவ்வளவு மூர்க்கம், அவ்வளவு வைராக்கியம். சவுலை பார்க்கறதுக்கு அப்படியே பயப்படுவாங்க, வெறித்தனமா வருவான். அவன் மூஞ்ச பார்த்தாலே ஓடினு இருக்கும். இப்போ பவுலை பார்க்கறதுக்கு மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டான். உன் மூஞ்ச பார்த்து இன்னும் எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இன்னும் சவுலா இருக்கிற.
மூஞ்ச பார்த்த உடனே ஓடி வந்து உன்கிட்ட பேசணும்னு இருக்கிறாங்கன்னா நீ எப்படி மாறிட்ட? பவுலா? அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டா உன் முகத்தை பார்க்க மக்கள் தானாய் ஓடிவாங்க. 5வது காரியம் என்னவென்றால், அவன் கடைசியா சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனா இருந்தான். சட்டத்துக்கு இப்ப என்ன தெரியுமா, எல்லா சபையிலையும் பவுலுடைய சட்டம் தான் பிரசங்கம் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? மூப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா பவுல் சொல்லுகிறான் அப்படின்னு தான் தொடங்குறோம். போதகர் எப்படி இருக்கணும் பவுல் சொல்லுகிறான். விசுவாசி எப்படி இருக்கணும் பவுல் சொல்லுகிறான். இங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன் சட்டத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டான். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாய் என்றால் சட்டம் நீ உருவாக்குவாய். இதுதாங்க மேன்மை, இதுதாங்க அதிகாரம், இதுதான் ஜாதிகளுக்கு மேல. நீ ஜாதிகளுக்கு மேல இருந்து நீ சொல்லுகிறத எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பவுல் எப்ப வருவான், என்ன சொல்லுவான், அதை அப்படியே திருச்சபை செய்ய காத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் அப்படிதான் உன்னை என்னைய மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கா. நீ நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? we have to listen and obey to the voice of God. ஆண்டவருடைய சத்தத்திற்கு யாரு செவி சாய்க்கிறோமோ அவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துவா. முதல்ல பார்த்தோம், நம்ம பலியெல்லாம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல, எடுத்துருவாங்க, எங்களுக்கும் வயிறு இருக்கு, வேணான்னு சொல்லல. ஆனா அது எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கு? அருவருப்பா இருக்கு. நீ சத்தத்துக்கு செவி சாய்க்காம நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு வேத வசனம் அல்லது ஆவியானவர் சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முதன்மையா கொடுக்கிறேன் அப்படின்னா அது ஒண்ணுமே ஆகாது. வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ங்க. அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் ஆயிருக்க, அதுல வாழ்க்கையே இருக்கு. எடுத்து வாசிக்கலாம், டக்கு டக்குன்னு முடிச்ச ஒரு 3 காரியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். இங்க பாருங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடிச்சான். இப்ப நோவா பத்தி நமக்கு தெரியும். நோவா ரொம்ப நல்ல மனுஷன். அருமையான ஒரு கதை சொல்லுங்க, வேதத்துல இருந்து ஒரு நல்ல கதை சொல்லுங்கன்னா நோவா கதை நல்ல கதை. ஆனா the secret of நோவா என்ன தெரியுமா? அவன் தேவன் சொன்னபடி எல்லாத்தையும் செய்தபடினால அவன் ஜீவன் வந்தது. He got life. Not only him, his whole family. இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பாய் என்றால் அல்லது கேட்டு அதன்படி நடப்பாய் என்றால் உனக்கு ஜீவனே அதுல தான் இருக்கிறது. ஜீவனே நம்ம சொல்றோம், என்னங்க நீச உடம்பு, எப்ப வேணா வியாதி வரும். ஆனா என்ன வந்தாலும் ஜீவன் பிரியாம நிறுத்துவது அவருடைய வேலையாயிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், பூமி முழுதுமாய் அழிந்து போய்விட்டது நோவாவின் காலத்தில். ஆனா அவன் மட்டும் தப்பிச்சது எப்படி தெரியுமா? கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தபடினால. அதுதாங்க விசேஷம். when you listen to the voice of God, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படியே செய்வான் என்றால் சாலமோன் சொல்லுகிறான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இங்க பாருங்களேன், லைஃப் மாத்திரம் அல்ல, நீடித்த நாட்கள் மாத்திரம் அல்ல, தீர்க்கமான ஆயுசு மாத்திரம் அல்ல, அதுல இன்னொன்னு சாரார் என்ன தெரியுமா? சமாதானம் பெருக பண்ணுவார். நீ ஆண்டவருடைய சத்தத்தை செவி சாய்ப்பாய் என்றால் God is not only going to change your wilderness. நீ வனாந்தரத்தில் இருப்பதனால அங்க நீர் ஊற்று உண்டாக்குவது மாத்திரம் அல்ல, உன்னை பவுலை போல பல காரியங்களை செய்வது மாத்திரம் அல்ல, உன் வாழ்நாள்ல சமாதானத்தை பெருகி கொண்டே இருப்பார். பெருக்கல்னா என்ன தெரியுமா? கூட்டல் வேற, பெருக்கல் வேற. தெரியுமா உங்களுக்கு? கூட்டல்னா ஆடிங். 2 + 2 4 + 4 4 × 4 இப்ப 8 எங்க இருக்குது, 16 எங்க இருக்குது? ஆண்டவருடைய கணக்கு தெரியுமா? பெருக பண்ணுகிறவர். ஒருவேளை இன்றைக்கு நீ 1 மணி நேரம் சமாதானமா இருந்திருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில அடுத்த நாள் எப்படி இருக்கணும்? 2 மணி நேரம், அடுத்த நாள் 4 மணி நேரம், அடுத்த நாள் 8 மணி நேரம், அடுத்த நாள் 8 8 64 மணி நேரம், அடுத்த நாளுக்குரிய சமாதானத்தை கடன் வாங்கி இன்னைக்கு சமாதானமா இருப்பேன். அதானங்க கணக்கு. 8 8 எவ்வளோங்க? 64 தானே? அப்ப 24 மணி நேரத்துல 64 போச்சுன்னா 40 மணி நேரம் பக்கத்து நாள் சமாதானத்தை கடன் வாங்கி இந்த நாள்ல சமாதானமா இருப்பேன். வராத நாளோட சமாதானமா இங்க இருப்பேன்.
யோசித்து பாருங்களேன். அப்ப ஆண்டவர் உன் சமாதானத்தை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். when you listen, obey to the voice. நீ ஆண்டவர் வாழ்க்கை தருவது மாத்திரமல்ல, ஜீவனை தருவது மாத்திரமல்ல, சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கா. எடுத்துட்டீங்க, வாசிங்க 12:2. ஆபிரகாமுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்க பாருங்களேன், இப்ப முதல் வசனம் வாசம் உபாகமம் 28ல என்னன்னா, ஆண்டவர் உன்னை ஜாதிகளுக்கு மேல வைக்கிறார். நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்பாய் என்றால், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சொல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இங்க முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சமாதானம் பெருகும். ரெண்டாவது, உன் பேரு பெருகும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்தான் ஆபிரகாம். யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் உண்மையிலே வீட்டை விட்டு வெளில வரமாட்டான். அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் 5 முட்டை 60 தங்க தட்டில் சோறு அப்படின்னா எத்தனை பேர் எழுந்து வீட்டை விட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருவீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். காலையில் வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஏசி குழுன்னு இருக்கும் தூங்குறதுக்கு. இங்கே சரி விட்டுருக்கான். அப்போது வர்றதுக்கு ஆலயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா நேற்று நைட்டு வகை வகையாக உடம்பை சீர்கெடுவதற்கான எல்லா ஆகாரமும் பறக்கிறதுலேருந்து போடுறது வரைக்கும் இருந்திருக்கும். தின்னுட்டு எழும்ப முடியாமல் இருந்திருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் ஒரே சத்தத்தை கேட்டான், வெளியே வந்தான், பேரை பெருசாக்கிட்டார். இன்னைக்கு ஆபிரகாம் பேரை சொல்லாத எந்த சபையும் கிடையாது. காரணம் என்னவென்றால், when you listen to the voice of God, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பாய் என்றால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உன் சமாதானம் பெருகும், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுகிறவராயிருக்கா. மூன்றாவது ஒரு காரியம் வாசி முடித்து விடலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், John 14:23 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். இங்க பாருங்க, மூணாவது பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? they will come and stay with you. ஆண்டவரே உன் வாழ்க்கையில வந்து தங்கணும் அப்படின்னா நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு அப்படியே கேப்ப அப்படின்னா முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே தேவையில்லைங்க. உனக்கு சமாதானம், உனக்கு வாழ்க்கை, உன் பேரு பெருசா, கடைசியில் ஆண்டவரே வந்து உன் கூட வாசம் பண்ண வேண்டும் என்றா ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிசாய். இந்த மாயமாலமா நடிக்கிற வேலைலாம் வேணாம். முதல்ல சொன்ன ஃபியரிங் டு த ஒபீடியன்ஸ், நடிப்பது, கீழ்ப்படிவதை போல நடிப்பது ஆண்டருக்கு தேவையே இல்லை. ஒருத்தன் ரொம்ப நடிச்சான், கடைசியில் நாண்டுன்னு செத்துட்டான். யாரு கூடவே சுத்தனான்? யூதாஸ். அவனை போல சிறந்த நடிகர் யாருமே இல்லை. ஆண்டவனை பார்க்கும் போதெல்லாம் யோசிச்சிருப்பாரு, அவனை என்னமா நடிக்கிறான் பாரு, கணக்கு கொடுக்குற மாதிரியே நடிக்கிறான், ரூபாய்க்கு கணக்கு கொடுக்குறான், சாப்பாட்டுக்கு கணக்கு கொடுக்குறான், எங்க பண்ணோம் எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு கொடுத்துருந்தான். ஆண்டருக்கு மனசுக்குள்ள யோசிச்சிருப்பாரு, எவ்வளோ பெரிய நடிகன்டா, கடைசியில் எப்படா சாவுப்பாரு நீ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படித்தான் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது ஆராதிப்பதை போலவே நடிப்பது, கிறிஸ்தவனை போலவே நடிப்பது, இயேசுவை பின்பற்றுவதை போலவே நடிப்பது, இந்த கீழ்ப்படிதல் எல்லாம் அவருக்கு தெரியும். கடைசியில் யூதாஸ்லாம் வேணாம் ஊட்டலாம். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்றால், நீங்கள் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது அழகாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை நான் ஆமாங்க என் வாழ்க்கையில் சில நேரத்தில் வனாந்தரத்தில் இருப்பதை போல இருக்கிறேன். மனிதர்களுடைய பேச்சை கேட்டு நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன். மனிதர்களுடைய பேச்சை கேட்டு தேவையில்லாத காரியங்களை ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கிறேன். ஆகார் எங்கேயோ சும்மா வீட்டை வேலை செஞ்சிருந்தா, சாரா பேச்சை கேட்காம சாரா கண்ணில் படாம ஓடி எங்கன்னா ஒளிஞ்சிருந்தா இஸ்மாயில் ஒரு சந்ததியே வந்திருக்காத, வனாந்தரத்துக்கு போயிருக்கவே வேணாம், வேற ஏதாவது ஒரு குப்பாய் வந்திருக்கும் அந்த இடத்துல. கடைசியில் பாருங்க, மனிதனுடைய சத்தம் அவளுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்தது. சவுலும் அப்படிதான். அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் மனிதனுடைய சத்தம் அவனை தரையில தள்ள விட்டது. இன்றைக்கு நீ மனிதனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றா உன் வாழ்க்கை வனாந்திரமும் தரையில தவிழ்கிறதை போல, கண்ணு தெரியாத குருடனை போல விழுந்து கிடப்பாய். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாய் என்றா அந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் வாழ்க்கையும்
சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே உன் கூட இருந்து உன் பேரை பெருமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படியா ஆண்டவரே என்னோட பேசுங்க. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். God, I'm here to obey to the voice of you. ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விசை கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. நான் வனாந்தரத்தில் இருக்கிறதை போல இருக்கிறேன். அநேக முறை மனிதர்களை நம்பி கைவிடப்பட்ட, அநேக முறை மனிதர்களை நம்பி தள்ளிவிடப்பட்ட, அநேக முறை மனிதர்களை நம்பி நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆகாரை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, ஏதாவது ஒரு இடத்துல வழி கிடைக்குமான்னு பார்க்கிற, ஒருவேளை என் திறமையினால நான் கடந்து போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றா, இன்றைக்கு உன் வனாந்திரம் மாறாது. அதுக்கு பதிலாக என் ஆண்டவர் அங்கேயே நீரூற்றை தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை எனக்கு எல்லாம் தெரியும், நான் தைரியசாலி, பராக்கிரமசாலி, நான் அரகண்டா தான் இருப்பேன், நான் சட்டத்தின்படி தான் நடப்பேன் அப்படின்னா கவலைப்படாத. ஒரு நாள் உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை தரையில தள்ளுவார். அந்த நாள் வராம இருக்கணும்னா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில சவுலை போல இருக்கிற குணாதிசயங்கள், என் பலத்தை நம்பி நான் வாழுகிறேன், என்னுடைய அறிவை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மூர்க்கத்தனத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் என்னை பார்த்து பயப்படுகிற பயத்தை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா give it to God. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை மேன்மையாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு பவுலை பற்றி பேசாத சபை கிடையாது. சபை நடத்துவதற்கான எல்லா ரூல்ஸை போட்டதே பவுல் தான். அன்னைக்கு ரூல்ஸை எடுத்துக்கொண்டு ஓடியவன் இன்றைக்கு சட்டங்களை வகுத்து வைத்து சென்றிருக்கிறான். காரணம் என்னவென்றால் he listened, he obeyed to the voice of God. இன்றைக்கு பவுல குறித்து, ஆபிரகாம குறித்து, ஆகார குறித்து பேசாத சபை கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவர் அவருடைய பேர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார், பெருக பண்ணிருக்கிறார். இன்னும் அநேக சபைகள் உருவாகலாம். எல்லா சபையிலையும் இவங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன? they were listening to the voice of God. இன்றைக்கு உன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீ ஒப்பு கொடுத்து நீ நடப்பாய் என்றா, God is ready to change your life. உன் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்ற. இல்லைங்க நான் வனாந்திரம் போனாதான் ஏத்துக்குவேனா, அது உங்க கையில. இல்லைங்க நான் யூதாச போல நடிப்பேன்னா அதுவும் உங்க கையில. இல்லைங்க நான் பவுல போல திறமை நம்பி வாழ்வேனா அதுவும் உங்க கையில. இல்லைங்க நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல வந்தேன்னா அவருடைய சத்தத்தை கேட்டுதான் இங்கிருந்து நான் போவேன் அப்படின்னு நீங்க தீர்மானிப்பீங்கள் என்றா, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அழகா மாற்றுவாரு. நீ கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அவர் மாற்றும் பொழுது உண்மையிலே அருமையாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய உம்முடைய சத்தத்தை கேட்க நான் காத்திருக்கேன். ஆண்டவரே நீர் என்னோட பேசும், நீர் என்னோட பேசுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது. ஒரு ஆகாருடைய, ஒரு அடிமையோடைய, ஒரு ஜீவன் போகிற இருக்கிற வனாந்தரத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்றால் உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். மூர்க்கத்தோட ஓடிக்கொண்டிருந்த சவுலுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சத்தம் மாற்றக்கூடும் என்றால் உன் வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் மாற்றப்படும் பொழுது உன் வாழ்க்கை ஜீவன் உள்ளதாய் மாறும். உன் பேரை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். உனக்கு சமாதானம் பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்துடுவார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா என்று கேட்பீர்கள் என்றா, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷத்துல முடித்துடலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன மாத்துங்க, ஆண்டவரே உம்முடைய என்ன மாத்துங்க, உம்முடைய சத்தத்தை கேட்க நான் ரெடியா இருக்கேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் செவிகளை திறந்து வை, உன் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அழகாய் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உங்களோட பேசும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to talk to you and to change your life. Give an abundant peace. That peace will never be less. It will be growing day by day. It will be multiplied day by day.
சமாதானம், பெருகிற சமாதானத்தை தரும்படியா என் ஆவியானவர் உன் அருகிலே காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலையில அப்படியே செல்வதோ, அவனுடைய சத்தத்தை கேட்டு உன் வாழ்க்கை மாறி செல்வதோ உன் கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நான் காத்து கொண்டிருக்கேன். கேட்கும்போது தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவன், காதுள்ளவன் அதை கேட்க கடவன் என்று நாம் பார்க்கிறோம். தாகமுள்ளர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. கேளுங்க ஆண்டவரே, வறண்ட ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறவராய் ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு பேசும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் சத்தத்தை கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். என்னோட பேசுங்க என்று கேட்கும்போது ஆவியானவர் அழகாய் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் அழகாய் பேசுகிறவர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவனுக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சத்தத்தை கேட்க வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொரு வேளும் ஊற்றுமையா வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்க செய்யுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொந்தமான எல்லா ஆவிகளை எடுத்து ஊற்றுமையா வல்லமை இந்த காலையில எங்கள் மத்தியிலே அசைவாய். இதுவரை ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறாத ஒவ்வொரு நாடுகளிலும் உடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. இந்த காலையில ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோடு பேச வேண்டும் என்று கேட்பாயா, இதே அபிஷேகத்தோட போ, இதே வல்லமையோட போ, உன்னுடைய அறையில தரித்திரு. என் ஆண்டவர் உன்னோடு பேச Hallelujah. My God is ready to speak to you. நீ சத்தத்தை கேட்டு அப்படியே நடப்பாய் என்றால் உன் வாழ்க்கையை வேற விதமாய் அழகா மற்றவருடைய கண்களுக்கு முன்பதா, ஜாதிகளுக்கு முன்பதா உன்னை மேன்மையாய் வைக்கும் அந்த சத்தம் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறதாய். அன்பின் பரலோக பிதா, இந்த காலையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருவோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படிவேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற நன்மையான வாழ்க்கை, சமாதானம் நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களோட இருப்பன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தாங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்ததை போல அவன் பாதம் படுகிற இடமெல்லாம் எப்படி சொந்தமாக்கினீரோ அதே போல எங்கள் கையின் பிரயாசத்துல வருகிறது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றித்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை ஆகாரை போலவோ அல்லது சவுல போலவோ எங்கள் திருச்சபையில யாராவது இருப்பாங்கன்னா, வனாந்தரத்துல என் ஆண்டவர் பேசினவர். சவுல் ஓடி வந்த வெறித்தனத்துல இருந்த பொழுதும் என் ஆண்டவர் பேசினவர்.
இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கையில பேசுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் எங்கள் ஒவ்வொரு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.